சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 22 ஜனவரி 2025 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை நினைச்சு நீங்களே பெருமை அடையக்கூடிய ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு லட்சியம் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத நோக்கி உங்கள் பயணம் ரொம்ப அவசரமானதாகவும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸாகவும் இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி யோசிச்சிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ரொம்ப பயனுள்ள விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். எதை நாம் செய்த வேணும்னாலும் அதை சரியாக திட்டமிடுதல் வேணும். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு திட்டமிடுதல் மிக மிக அவசியம். ரொம்ப திட்டமிடக்கூடாது, ஓரளவுக்கு திட்டமிடணும். அந்த திட்டமிடுதலோடு இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா புதிய முயற்சிகளும் பெருமளவு ஜெயிக்கும் என்பதில் உறுதியாக இருக்கலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு மனதில் என்ன குழப்பங்கள், தேவையான குழப்பங்கள்னா பரவாயில்ல, தேவையில்லாத குழப்பங்கள். தேவையான குழப்பங்கள்னா அவசியமான விஷயத்தை பற்றி யோசிக்கலாம், அவசியம் இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் இது அல்ல. ஆக முதல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது எது தேவைங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் எது முக்கியம் இல்லைங்கிறத ஒதுக்கணும். இப்படி மனக்குழப்பத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயண பூஜை செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் இரவில் சத்யநாராயண பூஜை செய்து உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யும்போது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மனதிலும் உங்கள் உடலிலும் அமைதி என்பது ஏற்படும். மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்று வேகத்துடன் சேர்ந்த விவேகம் என்பது வேண்டும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காக நல்லது செய்வது என்பது உங்களுடைய பிறவி இயல்பு. எவ்வளவுதான் அடுத்தவங்களுக்கு செஞ்சாலும் கூட நம்மளை சரியாக பார்த்துக்கிட்டாதான் யாருக்கும் செய்யக்கூட முடியும். நம்மளை உடம்பு, நம்ம ஆரோக்கியம், நம்ம மனநிலைமை, நம்மளுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதியெல்லாம் முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு செய்கிறது என்பது தர்மம். ஆக உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தாய் தந்தையர், இவங்களை முதல்ல நல்லா பார்த்துக்குங்க. மிச்சதெல்லாம் தன்னால் நடக்கும். கடகராசி நண்பர்களுக்கு சிறு அளவில் ஏமாற்றங்கள் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏமாற்றம் அப்படிங்கிறது முடிவில்லை. ஒரு பெரிய ஏமாற்றம் அதை விட மிகப்பெரிய தொடக்கத்திற்கான ஒரு புள்ளியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏமாற்றுபவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஏமாறுபவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், சில சமயம் ஏமாத்துறவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. பல சமயங்களில் கூட சொல்லலாம். ஏமாறப்பட்டவங்க மிகப்பெரிய உயரங்களை எட்டுகிறார்கள். அனுபவம் தான் வாழ்க்கை. அனுபவம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்று உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு மனசுல கொஞ்சம் குழப்பம் என்பது தேவையில்லை. இன்னைக்கு தேவையில்லாத மன எண்ணங்கள், தேவையில்லாத சபலங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும். மனசை நேரா வச்சு நிறைய தியானம் செய்யணும். ஈஸ்வரன் கோவில், பெருமாள் கோவில், இது அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில், எங்கே நவகிரகங்கள் இருந்தாலும் அந்த நவகிரகத்தை போய் சுற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாழைப்பழம், வாழைத்தார் இதை மாடுகளுக்கு, பசு காமதேனுக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது. அகத்திக்கீரை கொடுப்பது ரொம்ப நல்லது. உங்களுடைய குலதெய்வம் யாரோ அவரை என்று வழிபடுவது மிக மிக பெரிய நல்ல பலன்களை தரும். கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு அமைதி என்பது தேவை. இன்னைக்கு அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நிறைய போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய துக்கங்கள், நிறைய சவால்கள், இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. கன்னி ராசி மட்டும் இல்லை, 12 ராசியில் எந்த ராசி எடுத்தாலும் போராட்டம் இல்லாத ஒரு மனிதனோ, போராட்டம் இல்லாத வாழ்க்கையோ இருக்கவே முடியாது. ஆனால் அதற்கெல்லாம் மீறி யார் ஒருவர் அதெல்லாம் தாங்கி நிற்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றி கொடியை நாட்டுகிறார்கள். அப்போ கன்னிராசிக்கு இன்னைக்கு உங்களுடைய சகிப்புத்தன்மை சோதிக்கப்படும். கொஞ்சம் கவனமாகவும், கொஞ்சம் பொறுமையாகவும்,
சிறிது நிதானத்துடனும் செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பிரகாசமான வழியை உங்களுக்கு காமிக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது இன்ப மழை. தொழிலில் எஸ்பெஷலி வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலதிகாரியுடைய ஆதரவு, முதலாளியுடைய அன்பு ஆதரவு, அதே மாதிரி கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக ஊழியர்களுடைய நட்பு பரஸ்பரம், இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய நல்ல நிலைமைகளை காணப்படும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆன்மீகத்தில் முடிஞ்ச அளவுக்கு மனசை லயிக்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கான பரிகாரம் இன்றைக்கு அன்னதானம். உங்களால் முடிஞ்ச உதவிகள் யார் யாருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமோ கொடுத்தால் அவ்வளவு நல்லது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த செலவுகள் எப்படின்னு சொன்னால், எல்லாருமே இன்னைக்கு உள்ள உலகத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்களில் 80% பொருள்கள் தேவையில்லாத பொருள்கள்னு சொல்கிறாங்க. 20% மட்டும்தான் அன்றாடம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள். 80% பொருள்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பொருள்களை வாங்க வேண்டியதே இல்லை. யூஸ் பண்ணுற பொருளை வாங்குறது தான் நல்லது. தேவையில்லாத பொருளை வாங்கி அடுக்குவது நிறைய கடனை உற்பத்தி பண்ணுங்கிறது தான் உண்மை. ஆக செலவை கம்மி பண்ணணும், சேமிப்பை அதிகப்படுத்தணும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு ரொம்பவும் இன்பகரமான ஒரு நாள். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தம்பதிகள், இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தேர்வு, பெரிய தேர்வு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஒரு IAS IPS, ஒரு நீட் எக்ஸாம், இதெல்லாம் தேர்வு நல்லபடியாக பாஸ் பண்ணக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வீட்லேயே ஒரு சின்ன சண்டை, ஒரு 2 நாளாக கருத்து வேறுபாடு, அதெல்லாம் மறைஞ்சு நல்ல குடும்பத்தோட ஒற்றுமையோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் எல்லாம் உருவாகும். ஆக பொதுவாக இன்னைக்கு தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. எதை கண்டும் பயப்பட வேண்டாம். மகர ராசிக்கு மனசுல அமைதியும் நிம்மதியும் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நாள். எவ்வளவு பிரச்சனைகள் இந்த 7.5 சனியினால, எவ்வளவு சங்கடங்கள், திருப்பி பெற முடியக்கூடிய சில விஷயங்கள், திருப்பி இனிமே பெறவே முடியாது அப்படின்னு நடந்து முடிஞ்ச சில விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம். எப்பவுமே இனிமே என்ன நடக்கும் அதை பற்றி யோசிக்கணும். இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படி யோசிச்சோம்னா நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது. மகரத்துக்கு இன்னைக்குலேருந்து நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு 10 வருஷமா 5 வருஷமா கஷ்டப்பட்ட மகர ராசி நண்பர்களுக்கு விடிவு காலம் இன்று முதல் பிறக்கும். என்னைக்கும் இல்லாத அளவுக்கு மனசுல உற்சாகமும் புத்துணர்ச்சியும் காணப்படும். தெளிவுக்கு பிறக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? ஜமாய்ச்சிடலாம். கும்பராசினியர்களுக்கு தேவையில்லாத பயம், தேவையில்லாத சந்தேகம். இந்த சந்தேகம் எப்படி வரும்னா, நடந்துருமா நடக்காதா, நடக்காத ஒன்று நடக்கும்னு கற்பனை பண்ணக்கூடியதில் சந்தேகம், நடக்கவே போகுது ஆனால் அது நடக்கக்கூடாதுன்னு பயம். இது ரெண்டும் சேரும் போது மனசில் நிம்மதி என்பது இருக்காது. கும்பத்தை பொறுத்தவரையில் இதுவரை இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் இனிமேல் இருக்கவே முடியாது. சனி பகவான் உங்களை விட்டு பிரிய போகிறார். ஆனாலும் இன்னும் 7.5 சனி முடியலை அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். மீனராசி அன்பர்களுக்கு புதுசு ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த இடம் கிடைக்குமா, அது கிடைச்சதுக்கப்புறம் அடுத்தது, இது இயல்பு தானே. ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு இழை தான் வித்தியாசம். ஆசை என்பது என் அளவிற்கு இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை. என் பக்கத்து தட்டில் இருக்கக்கூடிய இட்லி வேணும்னு நினைச்சேன்னா அது பேராசை. ஆக பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆசை என்பது மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான ஒரு எண்ணம். ஆனால் பேராசை என்பது அழிவை தரக்கூடிய ஒரு எண்ணம். இன்று 22 ஜனவரி 2025 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல விதமான சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.